ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வந்து நம்ம சேனலில் இங்கே மலேசியாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் மால் பற்றி ஒரு வ்ளாக் வந்து நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அதோட கன்க்ளூஷன் தான் வந்து இந்த வீடியோவாக வந்து இருக்க போகுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து அந்த மால் போனோம். ஸோ போய் பார்த்துட்டு அங்கே என்னெல்லாம் வந்து இருக்குது, ஸோ என்னெல்லாம் திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம அங்கே வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து டீட்டெயில்டாக வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன்ஸு, லேப்டாப்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ளே ஸ்டேஷன், இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்குறது கேம்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து டீட்டெயில்டாக வந்து நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். வீடியோ வந்து பார்க்காதவங்க நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதை போய் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னெல்லாம் வந்து நம்ம அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே ஃபோனாக இருக்கட்டும், இல்லை லேப்டாப்ஸாக இருக்கட்டும், என்னென்ன பிராண்ட் வந்து என்னென்ன ப்ரைஸில் வந்து இங்கே விற்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ ஐஃபோனாக இருக்கட்டும், நார்மலாக என்ன ப்ரைஸு, அந்த மாலில் என்ன ப்ரைஸாக இருக்கும், இல்லை நம்ம இந்தியாவில் வந்து என்ன ப்ரைஸ்க்கு வந்து நம்ம அதை வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் வந்து இங்கே என்ன ரேட்டு, நம்ம ஊரில் என்ன ரேட்டு, அந்த மாலில் என்ன ரேட்டு அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்காக ஒரு ரீகேப் வந்து நான் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய புக்கிட் பின்தான் அப்படிங்கிற பிளேஸில் பிளாசா லோயட் அப்படிங்கிற ஒரு மால் இருக்குது. ஸோ அதை வந்து எலக்ட்ரானிக்ஸ் மால் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம போயிருக்கோம். அங்கே என்னெல்லாம் வந்து இருந்துச்சு, என்னெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த மால்லேயே வந்து ரேண்டமாக ஒரு கடையை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சில பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்க மாதிரியான கடையை வந்து சூஸ் பண்ணி அதுக்குள்ளே போய் என்னென்ன பிராண்டுக்கு என்னென்ன ரேட் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஐஃபோன் 13 வந்து இருக்குது. ஸோ அதோட ரேட் பார்த்திங்கன்னா நார்மலாக 128 ஜிபிக்கு 2599 ரிங்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. 256 ஜிபிக்கு பார்த்திங்கன்னா 3099 ரிங்கெட்ஸ். 512 ஜிபிக்கு பார்த்தீங்கன்னா 4099 ரிங்கெட்ஸ். ஸோ இங்கே வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் வந்து தராங்க. அடுத்தது ஐஃபோன் 14க்கு பார்த்தீங்கன்னா 128 ஜிபிக்கு வந்து 3099, 256 ஜிபிக்கு 3599, 512 ஜிபிக்கு பார்த்தீங்கன்னா 4599. இதுதான் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ். அதே மாதிரி ஐபேடில் வந்து 10th ஜென்ரேஷன், 9th ஜென்ரேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ 64 ஜிபி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா வைஃபை மட்டும் இருக்க மாதிரி இருந்தால் 1699. வைஃபை ப்ளஸ் செல்லுலார் அப்படின்னா 2399. ஸோ 256 ஜிபினா 2499. ஸோ ஐபேட் 9th ஜென்ரேஷனுக்கும் அதே மாதிரி தான். 64 ஜிபி அப்படின்னா வைஃபைக்கு மட்டும் வந்து 1359. அதே வைஃபை ப்ளஸ் செல்லுலார் அப்படின்னா 2000 ரிங்கெட்ஸ். அடுத்தது வந்து 256 ஜிபி அப்படின்னா 2059 ரிங்கெட்ஸ் ப்ளஸ் செல்லுலார் அப்படிங்கும்போது 2700 ரிங்கெட்ஸ். அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வருது. அடுத்தது ஐபேட் ப்ரோவில் வந்து 4th ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 128 ஜிபிக்கு பார்த்திங்கன்னா 3899. 256 ஜிபிக்கு வந்து ஸோ ஐபேட் ப்ரோவில் வந்து 4th ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 128 ஜிபிக்கே வந்து 3899. 256 ஜிபிக்கு பார்த்தீங்கன்னா 4399. அதே மாதிரி தான் வந்து ஐபேட் ஏர் 5th ஜென்ரேஷனுக்கும் 64 ஜிபிக்கு வந்து 2699 ரிங்கெட்ஸு. ஸோ அடுத்தது வந்து நம்ம சாம்சங் பார்க்கலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி S23 FE. ஸோ இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபோன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து என் ஹஸ்பண்டும் இப்போ வந்து அந்த வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் இல்லை வந்து வாங்கியிருக்காங்க. நாங்கள் எவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1350 ரிங்கெட்ஸ்க்கு வந்து வாங்கினோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 8 ஜிபி ப்ளஸ் 128 ஜிபியே வந்து 2999 ரிங்கெட்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 8 ஜிபி ப்ளஸ் 256 ஜிபி பார்த்தீங்கன்னா 3999 ரிங்கெட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இதே வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும். நாங்கள் வந்து கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கினாங்கட்டி இன்னுமே வந்து நாங்கள் கம்மி ரேட்டுக்கு தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஓப்போவில் வந்து ரீனோ 11F வந்து பார்த்திங்க அப்படின்னா 5G தான். அது வந்து 1399 ரிங்கெட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரீனோ 11FG அது வந்து பார்த்திங்கன்னா 1899 ரிங்கெட்ஸ்க்கு வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது ஓப்போ ரீனோ 11 ப்ரோ
5G. ஸோ அது என்ன அமௌண்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2499 ரிங்கெட்ஸ். ஸோ இங்கே அமௌண்ட் வந்து இதுதான் வந்து ஓப்போக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து எம்ஐ பார்க்கலாம். ரெட்மி நோட் 13 ப்ரோ 5Gக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 1399 ரிங்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் 5Gக்கு பார்த்திங்க அப்படின்னா 8GB ப்ளஸ் 256GBக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1599 ரிங்கெட்ஸும், அதே மாதிரி ரெட்மி 13 ப்ரோ ப்ளஸில் வந்து 12GB நீங்கள் 512GB எடுக்கிறீங்க அப்படின்னா 1999 ரிங்கெட்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது ஜியோமியில் வந்து 13T வந்து பார்த்தோம் அப்படின்னா 12GB ப்ளஸ் 256GBக்கு பார்த்தீங்கன்னா 1999 ரிங்கெட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது ஜியோமி 14க்கு பார்த்தீங்கன்னா 12GB ப்ளஸ் 256GBக்கு 3499 ரிங்கெட்ஸும், 12GB ப்ளஸ் 512GBக்கு பார்த்தீங்கன்னா ரிங்கெட்ஸில் வந்து 3799 ரிங்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம விவோ அப்படின்னு பார்த்துட்டோம்னா விவோ Y100F 5G பார்த்திங்கன்னா ரிங்கெட்ஸில் வந்து 1199 ரிங்கெட்ஸும், அடுத்தது விவோ Y275AG அப்படிங்கிற விவோ வந்து 8GB ரேமும் 256GB அப்படிங்கிறது வந்து 799 ரிங்கெட்ஸ்க்கும், அடுத்தது விவோ Y17S அப்படிங்கிற ஃபோன் பார்த்திங்கன்னா 599 ரிங்கெட்ஸ்க்கும், அடுத்தது விவோ 30 5G பார்த்திங்கன்னா 12GB ப்ளஸ் 256GBக்கு வந்து 1999 ரிங்கெட்ஸும், 12GB ப்ளஸ் 512GB பார்த்திங்கன்னா 2199 ரிங்கெட்ஸ்க்கும் வந்து இங்கே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. வாட்சஸும் வந்து இங்கே இருக்குது, ஹவாய் அந்த வாட்சஸும் இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரிங்கெட்ஸ்லேயே வந்து 1000 ரிங்கெட்ஸ், 1200, 2000 ரிங்கெட்ஸ் இந்த மாதிரி ஆகுது. அதாவது நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ அங்கேயே நிறையா வந்து வீடியோ கேம்ஸு, ப்ளே ஸ்டேஷன் இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லோரும் வந்து அங்கேயும் வந்து செக் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்டும் வந்து அங்கே பார்த்தோன்னையும் சரி நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த பப்ஜி வந்து வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, ஸோ அப்போ பயங்கரமாக வந்து பப்ஜிலாம் வந்து கேம் விளையாடிட்டே இருப்பாங்க ஃபோனில். எனக்கு பயங்கர இரிட்டேட்டாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி கேம்ஸே வந்து பிடிக்காது. அதனால் நான் வந்து மொபைல்லாம் வந்து யூஸ் பண்ணி கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுவேன். ஸோ அது பெருசாக வந்து நம்ம மொபைல்லையே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து கேமிங்கே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் சரி நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து உட்காந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் வந்து பார்த்தேன். ஸோ நான் இந்த கேம்லாம் வந்து இது வரைக்கும் விளையாண்டதே இல்லை. நானும் என் தங்கச்சியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டில் சிஸ்டம் இருக்குது, அதில் வந்து இந்த எப்படி சொல்கிற பேக்கிங் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ கிட்ஸோட இது இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து நாங்கள் விளையாடிருக்கோமே இல்லையா. இந்த மாதிரி கேமிங்லாம் வந்து விளையாண்டதில்லை. ஸோ கிட்ஸோட கேமிங் அந்த மேக்கப் பண்ணுற மாதிரி, பேக் பண்ணுற மாதிரி, அப்புறம் ஸ்பைடர் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் தான் வந்து விளையாடிருக்கோம். இந்த மாதிரி வந்து கார் ரைடு அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து விளையாடினதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் உட்காந்து விளையாடும்போது கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதங்காட்டி நான் அதை பற்றி பெருசாக வந்து எதுவும் வந்து டிஸ்கஸ் பண்ணல. ஸோ அந்த ப்ளே ஸ்டேஷன் அந்த கேம் நான் வந்தோடனே இவங்க வந்து கார் கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஷிஃப்ட் ஆகி அந்த கார் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அப்படின்னுங்காட்டி கரெக்டாக வந்து ஓட்ட தெரியல, எங்கெங்கேயோ வந்து போயிட்டு இருந்துச்சு. நான் அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். கார் வந்து ரோட்டில் போனோம், அதை விட்டுட்டு புல்லுக்குள்ளேயெல்லாம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் உங்களோட சைல்ட்ஹுட்டில் என்ன மாதிரி கேம்ஸ்லாம் வந்து விளையாடிருக்கீங்க, இல்லை இப்போ என்ன கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாடிட்டுருக்கீங்க, கொஞ்சம் அடிக்ட் ஆன மாதிரி என்ன கேம்ஸு, எதனால் அடிக்ட் ஆனீங்க, அதில் என்ன பிடிச்சிச்சு அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படின்னு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கவாது செய்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா அங்கேயே வந்து லேப்டாப்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம அடுத்தது வந்து லேப்டாப் செக்ஷனில் எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்க என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் லேப்டாப்ஸ் இருந்துச்சு. அதாவது மைக்ரோசாஃப்ட் அதிலிருந்து லெனோவா, ஆசஸ் அந்த மாதிரி நிறைய லேப்டாப்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதோட ஒவ்வொன்றும் வந்து என்னென்ன ரேட்லாம் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டோன்னா மைக்ரோசாஃப்டோட தான். ஸோ அதில் வந்து 10th ஜென்ரேஷனோடதில் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 2056 ஜிபிக்கு, மெமரி வந்து 8 ஜிபியும், அதோட ப்ரைஸ் வந்து 4099 ரிங்கெட்ஸ் போட்டிருந்தாங்க. அடுத்து 250 ஜிபி 16 ஜிபி மெமரிக்கு 5199 ரிங்கெட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நார்மல் ப்ரைஸ் அந்த மைக்ரோசாஃப்டோட 10th ஜென்ரேஷனோடது.
ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இன்டெல் கோரில் வந்து பேசிக்காக நார்மலாக வந்து 1849 அந்த மாதிரி ரிங்கெட்ஸ் தான். ஸோ எல்லாமே வந்து 1000, 2000, 3000 இந்த மாதிரி ரிங்கெட்ஸ் தான். ஸோ எல்லாமே அந்த இடத்துல வந்து இருந்துச்சு. இன்டெல்லாக இருக்கட்டும், இல்லை வந்து லெனோவாவாக இருக்கட்டும், எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா 1500க்கு மேலே தான் வந்து ரேட் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5000, 6000க்கெல்லாம் வந்து லேப்டாப்ஸ் வந்து இருந்துச்சு. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து 1000 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப நல்லா ஸ்டோரேஜ் வேணும், இல்லை நல்லா கிராஃபிக்ஸ் கார்டோட எனக்கு கேமிங் அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா அது மாதிரியுமே வந்து 5000 ரிங்கெட்ஸ் கிட்டலாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். சில பேர் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, சில பேர் ஒர்க்குக்கே அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எது வேணுமோ அதை தான் வந்து சூஸ் பண்ண முடியும்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து மவுஸ் பேட்லேருந்து ஸ்பீக்கர் எல்லாமே, கீபோர்டில் எல்லாமே வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸ்லேயும் வந்து போட்டிருந்தாங்க. ஆஃபர் இல்லாமையும் வந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம பார்க்குறத பொறுத்து அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அவ்வளோதான் வந்து அந்த ஷாப்பில் இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு கடைக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இன்னொரு கடையில் பார்த்துட்டோன்னா குட்டியாக வந்து ஃபேன்லாம் வந்து இருந்துச்சு. அதாவது ஹேண்ட் ஃபேன் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து 10 ரிங்கெட்ஸ், 12 ரிங்கெட்ஸ் இந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ அதை நான் வச்சு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து மேடம் வந்து பார்த்துட்டாங்க. உடனே வந்து மேடம்க்கு ஃபேன் வந்து மூஞ்சியில் காமிச்சோடனே அவளுக்கு வந்து பிடிச்சிருச்சு. ஃபேஸ்கிட்ட வந்து காற்று வந்தோடனேயும் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தங்காட்டி எனக்கும் வேணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எனக்கு வச்சு விட்டுருந்தா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 10 ரிங்கெட்ஸ் தான் போட்டிருந்தாங்க. சரி ஒன்று வாங்கிக்கலாமே, வெளியில் போனால் அவள் தூங்குவா. ஸோ அந்த டைம்லலாம் அவளுக்கு பயங்கரமாக வந்து வேர்க்குது, அதனால் ஒன்று வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டோம். இந்த ஃபேனுமே பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கோம். ஸோ 25, 30 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து போட்டிருந்தாங்க. இங்கே வந்து 10 ரிங்கெட்ஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க. சரி அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து குட்டியாக ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம அதில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பேக் பார்த்தேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ என்ன பேக்குன்னு பார்த்தா இது வந்து ஷூ வந்து வச்சுக்கிற அந்த பவுச்சாமா. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் எங்காவது ட்ராவல் பண்ணும்போது. நம்ம இது பார்த்திங்கன்னா 8 ரிங்கெட்ஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ குவாலிட்டியும் வந்து நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே நிறையா வந்து செட் ஐட்டம்ஸு, அதாவது ஸ்பீக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணணும், உங்களோட சிபிஓ இல்லை ஏதாவது வந்து ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கூட இங்கே வந்து நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கிரமாகவும் வந்து பண்ணி தருவாங்க. அதாவது டைமிங்ஸும் வந்து வச்சுருக்காங்க. 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் நாங்கள் வந்து ரிப்பேர் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு தேவையான அந்த சேர்லேருந்து டேபிள், அதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்து நீங்கள் செட் பண்ணுமோ ஸோ எல்லாமே வந்து இந்த பிளேஸில் இருக்குது. கீபோர்ட்லேருந்து, ஒயர்லேருந்து, யூஎஸ்பி கேபிள்லேருந்து எல்லாமே வந்து இந்த ஒரே பிளேஸில் இருக்குது. அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ மற்ற பிளேஸஸ்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்பவே வந்து கம்மியாகவும் இருக்குது. யூனிவர்சல் அடாப்டர் இது எல்லாமே வந்து மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது நிஜமாலுமே சொல்கிறேன், நான் நிறைய இடம் போயிருக்கோம், மால்ஸில் எல்லாமே வந்து போயிருக்கோம். ஸோ அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது. எப்போவுமே வந்து நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு வந்து திங்க் பண்ணாதீங்க. ஸோ அது காஸ்ட்லியை விட நம்மளுக்கு வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்கள். அந்த குவாலிட்டிக்கு அந்த ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கா, ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் கவர், அதாவது வாட்டர் ப்ரூஃப் கவர் எல்லாமே வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட 16 ரிங்கெட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த பிளேஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம நார்மலாகவே வந்து எப்போவுமே இந்த பிளேஸுக்கு போனால் இது கம்மியாக இருக்கும், இந்த பிளேஸில் போனால் காய்கறி கம்மியாக இருக்கும், இந்த பிளேஸில் போனால் ஃப்ரூட்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்து வாங்குவோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், கேஜெட்ஸாக இருக்கட்டும், இங்கே ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேக், அதாவது ட்ராலிக்குள்ளே வச்சுக்கிற பேக் தான். ஸோ அதுவுமே வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நான் ஒன்று வாங்கணும், ஊருக்கு போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டேன். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த மாலில், அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி என்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து புது ஃபோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து டெம்பர் கிளாஸும் பேக் கவரும் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ டெம்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 15 ரிங்கெட்ஸ் ஆச்சு. அதே மாதிரி பேக் கவர் பார்த்தீங்கன்னா 20 ரிங்கெட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பேக் கவரும் வந்து வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் வந்து இந்த பிளாசா லாயட்டோட மாலோட ஒரு எக்ஸ்ப்ளோ அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.